இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்ம செடிகளை கண்டெய்னரில் வளர்த்தோம்னா அந்த மண் கலவையை நம்ம அடிக்கடி சரிபார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோவில் பழைய மண் கலவையை எப்படி புதிதாக நம்ம மாற்றலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ஃபிக்ஸட் ரூல் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற அவைலபிலிட்டி நம்ம ஏரியாவை பொறுத்து நம்ம இதை மாற்றிக்கொள்ளலாம். செலவே பண்ணாமல் கூட மண் வளத்தை மாற்ற முடியும். கடந்த மாதத்தில் அடித்த வெயிலில் செடிகளெல்லாம் காய்ந்து போய்விட்டது. ஒன்றுமே பண்ண முடியல. அந்த நேரத்தில் பெய்த மழையில் தான் இப்படி பச்சை பச்சையாய் அங்கங்கே 1-2 செடிகள் முளைத்துள்ளது. இப்போ மழை வந்து கிளைமேட் கூலான பிற்பாடு நம்ம ஆடிப்பட்டத்திற்காக தோட்டத்தை ரெடி பண்ண வேண்டியுள்ளது. ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்ய முடியாததுன்றால தினமும் மாலை வேளைகளில் ஒரு 2 தொட்டியை நம்ம மாற்றலாம்னு சொல்லி தான் நான் செய்கிறேன். பழைய க்ரோ பேக்கில் இருக்க மண்ணை நம்ம கொட்டி விடும்போது எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கிறது. இந்த கட்டிகளை நம்ம நல்லா உடைத்து எடுக்கணும். இதை கூட நம்ம உரங்களையும் சேர்க்கணும். அதுக்கு நான் ஆட்டுப்புழுக்கை உரத்தை மக்க வைத்திருந்தேன். இது நடந்து நியர்லி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் பாதி ஆயிருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் உரத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, எப்சம் சால்ட்டு கொஞ்சம், அதே நேரத்தில் போன் மீல் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம வாழைப்பழ தோல்களெல்லாம் வெயிலில் நல்லா காய வைத்து பொடி பண்ணியிருக்கேன். அதிலிருந்தும் ஒரு கைப்பிடியும் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உயிர் உரங்களையும் நம்ம சேர்த்து கொள்ளலாம். இப்போ மாட்டு சாணி உரத்தை நான் நன்றாக மக்க வைத்திருக்கிறேன். அதிலிருந்தும் கொஞ்சம் மாட்டு சாணி உரத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நன்றாக மக்கி மண்ணோடு கலந்து விட்டது. அதனால் இதிலிருந்து ஒரு கணிசமான அளவையும் நம்ம இந்த மண்ணை மாற்றுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ கட்டிகள் உடைக்கப்பட்ட மண்ணில் இப்போ எடுத்து வைத்திருக்கிற எல்லா உரங்களையும் நம்ம அதில் கொட்டி நன்றாக நம்ம கலந்து விடணும். இது எனக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றனால 2 பேக்ஸை கொட்டி இப்போ நான் அதை நன்றாக ஒரு கரண்டி வைத்து கலக்கி விடலாம். உங்கள்கிட்ட கம்போஸ்ட் உரம் இருந்தால் கூட இதோடு நீங்கள் கலந்து விடலாம். நான் கம்போஸ்ட் உரத்தை கொஞ்சம் நாட்கள் கழித்து செடிகள் வளரும்போது கொடுக்கலாம்னு சொல்லி வைத்திருக்கிறேன். இப்போ இது ஈவனாக நம்ம எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம க்ரோ பேக்ஸ் எடுத்துக்கலாம். நான் 9x9 பேக்ஸ் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதில் ஒவ்வொன்றிலையும் இந்த மண்ணை நிரப்பி அதை ரெடி பண்ணி கொள்கிறேன். நான் மிளகாய் நாற்று இருந்ததுனால அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இதில் மாலை வேளைகளில் ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸை நம்ம ஊற்றி விடலாம். கிளைமேட் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே நேரத்தில் அவ்வப்போது மழை தூறலும் இருக்குது. அதனால் விதைகள் கூட ஸ்லோவாக நம்ம விதைத்து விடலான்னு நான் நினைத்திருக்கிறேன். ஏன்னா கார்டனிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். எல்லோரும் கட்டாயம் ஆடிப்பட்டத்தில் தான் தொடங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ பருவநிலையே மாறிவிட்டது. நீங்களும் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தோட்டக்கலையை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.